அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 1000 கனி தோட்டம் அது. புரியுதுங்களா? ஆதாம் இருந்த காலத்தில் வந்து 1000 கனி தோட்டம் அது. அந்த தோட்டத்தில் வந்து ஒரு நாளைக்கு ஆதாம் வந்து ஒரு பழத்தை சாப்பிட்டாருனாக்கா, மறுபடியும் அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு அவருக்கு ஏறக்குறைய 1 வருஷம் வேணும். அந்த அளவுக்கு பழம் இருந்துச்சு, இது இருந்துச்சு. ஆனாலும் என்ன நடந்துச்சு அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுடைய பக்கத்தில் இருந்த லூசிபர் என்ற ஒரு தூதர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, இயேசு கிறிஸ்து போல நம்மளும் உயர்ந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் வச்சதுனால என்ன பண்ணிட்டாருங்க, அங்கேருந்து அவர் தள்ளப்பட்டாருங்க. விடிவெள்ளி நட்சத்திரம் பேர் வாங்கினாரு. ஒரு தவறான சிந்தனை அவருக்குள்ளே வந்ததுனால அவர் என்ன ஆயிடுச்சுங்க, அவர் அதை விட்டு இழந்து போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து போல நம்மளும் மாறணும் அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோங்க, நினைச்சு கொண்டிருக்கிறோங்க. மாறணுன்றது வந்து வார்த்தையால் சொல்கிறது இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம செயலில் காட்டணுங்க. அதை தான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, மறிச்சிருக்கிறாரு, அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. அப்போது இயேசு கிறிஸ்துக்கும் ஆதாமுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா, ஆதாமுக்கு ஆப்போசிட்டு என்னங்க இயேசு கிறிஸ்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆதாம் வந்து இந்த உலகத்தில் முதல் மனுஷனாக படித்தார் இல்லைங்களா, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்து முதல்ல அவர் தான் என்ன பண்ணார், நமக்காக மறித்தவர். அவர் மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்போ ஆதாமுக்கும் இயேசுக்கும் இருக்கிற கதைகளை நான் என்ன பண்ணணும், பார்க்கணும். என்ன நடந்துச்சு, என்ன இருக்குது அங்கே, இதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார், இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சிந்த வேண்டிய காரணம் என்ன, மனுக்குலம் மீட்க வேண்டிய காரணம் என்னன்றதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஆதாமிலிருந்து நம்ம வந்தால் தான் அந்த வரலாறு நம்மளுக்கு தெரியும்.